ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தின் முதல் நாளிலே வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவாராக. இம்மட்டுமாய் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாம் சமர்ப்பித்தோம். தொடர்ந்து 2 நாட்கள் 3 நாட்கள் நடைபெறக்கூடிய ஒரு கூட்டங்கள் தொடர்ந்து நீங்கள் வருவீர்களே, ஆனால் அது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பயனுடையதாக இருக்கும். ஒரு வேத பகுதியை வாசித்துவிட்டு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். யோவானுக்கு எழுதின நற்செய்தியினுள் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 13:8. பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். இந்த வசனம் ஆண்டவராகிய இயேசு பஸ்கா பண்டிகைக்கு முன்பதாக அவர் பந்தி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் பந்தி அவர்கள் எடுப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் செய்த ஒரு காரியங்கள் என்னன்னா, அவர் தம்முடைய இடுப்பிலே சீலைகளை கட்டிக்கொண்டு தன்னுடைய சீஷர்களை அமர வைத்து அவர் அப்பத்தையும் ரசத்தையும் கொடுப்பதற்கு முன்பதாக செய்த காரியங்கள். அவர் என்ன செய்தார்னா, எல்லா சீஷர்களுடைய கால்களை கழுவ ஆரம்பிக்கிறார். அப்படி கழுவ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த சீமோன் பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே இதெல்லாம் கூடாது. அதான் சொல்லுகிறார், நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது. ஏன்னா நீர் ஆண்டவர், நீர் கிறிஸ்து, நீர் மெசியா. நாங்கள் தான் உங்கள் கால்களை கழுவ வேண்டுமே ஒழிய நீங்கள் கழுவக்கூடாது என்று சொல்லி அந்த மனிதன் ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. ரொம்ப அற்புதமான வார்த்தை இது. நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. அப்போ இந்த முதல் பகுதியில் நான் சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு, இந்த சுத்திகரிப்பு நாளில், இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் முதல் காரியம் சொல்லப்படுகிறது, தேவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லது நீங்கள் தேவனிடத்தில் பங்குள்ளவர்களாக வேண்டுமானால் நாம் நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் வந்திருக்கிறோம். பிரியமான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை சுத்திகரிப்பதற்காக, ஏன்னா அது ரொம்ப ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார். கழுவுவது என்பது ஒரு பரிசுத்தத்தை குறிக்கிறது. தேவ சமூகத்திலே, தேவ பிரசன்னத்திலே, தேவனுடைய பீடதண்டையிலே வரும்பொழுது நம்முடைய கால்கள் சுத்தமாக இருக்க வேண்டும்.
அதற்காக தான் ஆண்டவர் பாதங்களை கழுவுகிறார். ஏன்னா இந்த பாதங்கள் வெளியிலே உலக பிரகாரமாக எங்கெங்கோ சென்று எங்கெங்கோ வந்து அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறது. அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக. ஏன்னா கிறிஸ்துவனுடைய பந்தி என்பது ரொம்ப முக்கியம். நாம் ஆண்டவரோடு கூட பந்தி இருக்க போகிறோம். ஏன்னா இதெல்லாம் யூதர்களுடைய ஒரு வழக்கு. யூதர்கள் எப்பொழுது வெளியே சென்றாலும் வீட்டிற்குள்ளே வரும்போது அவர்கள் கைகளை, கால்களை, முகங்களை கழுவிவிட்டு தான் வருவார்கள். எல்லா யூதர்களும் எல்லா இஸ்ரவேலர்களுக்கும் இன்ற நாள் வரைக்கும் அது அந்த பழக்கம் இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் நியாயப்பிரமாணம் அவர்களுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டதும் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளின்படியேயும் ஒரு உண்மையான இஸ்ரவேலன் கண்டிப்பாக செய்வான். அது எந்த இடமாக இருக்கட்டும், திருமண நிகழ்வாக இருக்கட்டும், எந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலேயும் வெளியிலே ஒரு கோலையிலே தண்ணீர் வைப்பார்கள். ஏனென்றால் அந்த ஜபத்திற்கு போகும்பொழுதோ அல்லது தேவாலயத்திற்கு போகும்போதோ திருமணத்திற்கு போகும்போதோ அந்த கட்சாடியிலே தண்ணீர் நிரப்பி வைப்பார்கள். உள்ளே நுழையும் பொழுது சுத்தத்தோடு கூட நுழைய வேண்டும். இதுதான் ஒரு யூதர்களுடைய ஒரு வழக்கம். இந்த வேதாகமம் என்பது யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி எழுதப்பட்டது. அந்த ஒரு உதாரணத்தை சொல்லிதான் ஆண்டவர் எழுதுவார். இவைகள் எல்லாம் உதாரணங்களாக, ஓமானங்களாக, அடையாளங்களாக சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் நமக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனிடத்திலே பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய கால்களை கழுவி அதன் பிற்பாடுதான் இந்த பந்தியிலே பங்கெடுக்க வேண்டும். ஆதி நாட்களிலே நாங்கள் வளர்க்கப்பட்ட விதம் என்பது அது ஒரு வித்தியாசமான அனுபவங்கள். வருடத்திற்கு ஒரு முறை கால்களை கழுவி திருவிருந்து எடுப்போம். ஏன் திருவிருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, ஏன் கால்களை கழுவுகிறோம் என்று சொன்னால், இந்த கால்களை கழுவ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சபை எவ்வளவுதான் வளரட்டும், 1000 பேர் இருக்கட்டும், 2000 பேர், 10,000 பேர் இருக்கட்டும், 10,000 பேருக்கு எப்படி கால் கழுவுவது? கழுவலாம். 10,000 பேரை அமர வைக்கக்கூடிய ஒரு சபை கட்டுகிறோம் என்று சொன்னால் கால்களை கழுவ முடியாதா? ஆமென். கேள்வி. 10,000 பேருக்கு ஒரு திருமணத்தை செய்கிறோம் என்று சொன்னால் அந்த 10,000 பேர் திருமணத்தில் கலந்து கொள்வதற்குரிய, அமர்ந்து சாப்பிடுவதற்குரிய ஆயத்தங்களை நாம் செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை செய்ய முடியாதா? செய்யலாம். ஆனால் இதிலேயும் இந்த தேவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் இன்றைக்கு மறைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இதுதான் நூதனமான உபதேசங்கள். ஆதி அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்கள் என்பது என்ன? இதுதான். ஆகவே தான் ஆண்டவர் தன்னுடைய கால்களை, சீஷர்களுடைய கால்களை கழுவினான். ஏன் அது சொல்றாங்க பாருங்க. சீஷர்களுடைய கால்களை கழுவி, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி எவ்வளவு ஆழமான சத்தியங்கள் சொல்றாரு பாருங்க. முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல. அல்லேலூயா. ஆகிலும் எல்லாரும் அல்ல. இன்றைக்கு தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நாம் சுத்தமாய் இருக்கிறோம், நாம் பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம், நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, ஆகிலும் எல்லாரும் அல்ல. இன்றைக்கு எல்லாருமே சுத்தமாக வேண்டும் என்று தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. பேதுரு சொல்லுறான், என் கால்களை மாத்திரமல்ல ஆண்டவரே, என் கைகளை என் தலையும் கழுவ வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த கழுவக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஒப்பு கொடுக்க இன்றைக்கு வந்திருக்கிறீங்க? இது ஒரு தாழ்மையை குறிக்கிறது.
ஆண்டவர், அதாவது கீழே சொல்றாரு, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். இது பிரதரத்தில் பேசிட்டு இருந்தோம். ஷெல்ஃபு இவ்வளோ செலவு பண்ணி அடிச்சிருக்கிறோம், ஆனால் நேற்று பார்த்தேன் எல்லாம் கீழே தான் விட்டு போயிருக்காங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லை பாஸ்டர், அது ஒரு சில கையில் செப்பலில் தொடறதுக்கு கொஞ்சம் வெக்கப்படுவாங்க, அதை எடுக்க பண்ணுவாங்க, அதனால தான் அதை எடுத்து வைக்கிறது முடியல அவங்களால அப்படின்னு. நல்லா கவனிங்க, தன்னுடைய செருப்பையே தன் கைகளால் எடுத்து செல்ஃபில் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்னா, சீஷருடைய கால்களை அவர் கழுவினார். ஒரே ஆச்சரியம், எல்லா சீஷர்களும் ஒரே ஆச்சரியம். எல்லாரும் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க, ஆனால் பேதுரு மட்டும் அடக்கி வாசிக்கவே மாட்டார் எப்பவுமே. அதன பிரசங்க உடனே எல்லாத்துக்கும் கோவப்படுவார், கத்தி எடுப்பார், வெட்டுவார், ஆண்டவரை எதிர்த்து பேசுவார். இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நபர். நான் நினைக்கிறேன் மீதி 11 பேர் அவரை உசுப்பேத்தி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமேன். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சும்மா ஒரு யூகம் தான். ஏய் நீக்கல் நீ தானே பேசு, நீ தானே, பாஸ்டர்கிட்ட நீ தான் சொல்ல, இவங்ககிட்ட நீ தானே பேசுவ, நீ பேசு இப்படி குத்தி உசுப்பேத்தி விட்டு நான் அனுபவிச்சேங்க. அதை நான் அனுபவித்தேன். சபை ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பதாக நிறைய பேர் உஸ்பத்து நீக்கல்னு சொல்லுவாங்க. இப்படி சொன்னவங்க எல்லாரும் அந்த நபரோடு கூட இருப்பார்கள் என்ற எண்ணத்தில் செய்தார்கள். ஆனால் யாரெல்லாம் என்ன உஸ்பேத்து விட்டாங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு அவங்க கிட்ட இல்லை, எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுபோலதான் இந்த பேதுரு சீமோனை பார்த்து எல்லாரும் உஸ்பேத்து நிக்கல, என்ன காலுக்கு ஒரு போதகர், என்ன காலுக்கு ஒரு ஆண்டவர் காலுக்கு ஒரு நீக்கல். உடனே அப்போ அவங்க கேட்குறாரு பேதுரு, என் கால்களில் மாட்டு கழுவாதீங்க, என் தலையும் என் கையும் எல்லாத்தையும் கழுவுங்க. இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் தாழ்மையை காண்பிக்கிறது. நல்லா கவனிங்க, திருவிருந்தில் அல்லது ஆண்டவருடைய பந்தியில் நாம் எடுக்கும் பொழுது அந்த தாழ்மையின் சிந்தையோடு கூட எடுக்க வேண்டும். அதுதான் கால்களை கழுவுனா வாரம் உண்மையாக சொல்ல போனால் கால்களை கழுவி வாரம் கால் கழுவி தான் நம்ம திருவிருந்து எடுக்கணும். ஆனால் அது நம்மளால் முடியாது, வாரம் கழுவுறதுக்கு முடியாது. அதனால் வருஷத்துக்கு ஒரு முறையாவது, இன்னும் ஒரு 5 நாளில் நம்ம எடுக்க போகிறோம், வருஷத்திற்கு ஒரு முறை நம்முடைய கால்களை கழுவி நாம் பந்தியில் பங்கெடுக்கும் பொழுது அப்பொழுதுதான் நமக்கு தேவனிடத்தில் பங்கு உண்டு. ஒரு அழில சொல்லுங்களேன். இதான் ஒரு பிரஸ்டேஜ். நானா அவங்க காலையா சேச்சே, அப்படி நானா அவங்க காலில் சேச்சேன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆண்டு உங்களை பார்த்து சேச்சேன்னுவார். நல்லா கொஞ்சம் பங்குன்னா அர்த்தம் என்ன? பரலோக ராஜ்யத்தில் நிச்சயமா நாம் வர முடியாது. இந்த கால்களை கழுவக்கூடிய ஒரு நிலை, இதை தான் சொல்றாரு. நான் என்ன சொல்றாருன்னா, கடைசியில் பார்த்தீங்கன்னா 15வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 14, 15 மீண்டும் வாசிக்கிறேன். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். கைகளை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்க. இது ஆண்டவரே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இது என்னவா? ஆண்டவர் நமக்கு மாதிரியை காண்பித்திருக்கிறார். நேற்று தினத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாடினோம். என் பிறந்த நாளை கொண்டாடுகள் என்று எங்கேயும் வேதத்தில் சொல்லப்படவில்லை, ஆனால் அது கொண்டாடுறோம். இது சொல்லுகிறார், கால்களை கழுவுங்கள், இது நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போகிறேன்.
மாதிரியாய் நான் செய்கிறேன். நான் செய்யாதது ஒன்றை உங்களிடத்தில் நான் எதிர்பார்க்கவில்லை, நான் அதை செய்கிறேன். அப்ப ஆண்டவர் கால்களை கழுவி இருக்கிறார்னா நீங்களும் கண்டிப்பா கழுவணும். நாமும் ஆண்டவர் மற்றவருடைய கால்களை கழுவ வேண்டும். அதுக்கு தான் மாதிரி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால்களை கழுவக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் ஒருவருடைய கால்களை கழுவ நாம் பழகிக் கொள்ளுவோம். எனக்கு தெரியும் நிறைய பேர் மற்றவர்கள் கால்களை கழுவ சொல்லுவாங்க, ஆனால் கழுவ மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுடைய அந்த மதிப்பு குறைந்து போய்விடுமா, அந்த கனம் குறைந்து போயிடும் அப்படி சொல்லுவாங்க. நான் சொல்லுகிறேன், தேவனிடத்தில் பங்கு கிடையாது. நீங்க ஆண்டவரோடு கூட பங்காளிகளாய் மாற முடியாது. இப்ப தேவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டுமானால் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ வேண்டும். அப்படியானால் ஒருவருக்கு ஒருவர் தாழ்மையின் சிந்தையோடு கூட நாம் இருக்கும் பொழுது அப்பொழுதுதான் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு நேராய் செல்ல முடியும். தேவனிடத்திலே பங்கு இருக்கும். அப்ப தேவனிடத்திலே பங்குள்ளவர்களாய் இருப்பதற்கு அதற்கு முக்கியமாக தேவை விசுவாசம் தேவை, அன்பு தேவை, அல்லேலூயா, ஜெபிக்கக்கூடிய பழக்கம் தேவை, தேவனுடைய வழி நடத்துதல் தேவை. இவைகள் எல்லாம் இருந்தால்தான் தேவனிடத்திலே நாம் பங்குள்ளவர்களாய் இருக்க முடியும். தேவனிடத்திலே பங்குள்ளவர்களாய் இருப்போமானால் நம் தேவனுடைய நித்திய ஜீவனுக்கு நேராய் நாம் செல்ல முடியும். அல்லேலூயா. இந்த முதல் பகுதியில் வந்திருக்கிறோம். நாம் தேவனிடத்திலே பங்குள்ளவர்களாக இருக்கிறோமா? இன்னைக்கு நீங்க யோசித்து பாருங்க. ஆவிக்குரிய சத்தியம் நாம் தாழ்மையின் சிந்தையை தரித்துக் கொள்ள வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றார், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். ஏன்னா தாழ்மையின் சிந்தை இருந்தால்தான் அந்த பரலோகத்துக்கே நாம் போக முடியும். அப்பதான் நாம் பங்குள்ளவர்களாக இருக்க முடியும். யாரிடத்தில்? மனிதர்களிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கணும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கவனிச்சீங்களா? அந்த பங்கு, சுதந்திரம், பங்கு எங்கே வைக்கப்பட்டிருக்கிறதாம்? பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பரலோகத்திற்கு நாம் வர வேண்டுமானால் தேவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கணும். அப்ப தேவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் தாழ்மையின் சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு அடையாளமாகத்தான் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ சொன்னார் ஆண்டவர். அப்ப அந்த தாழ்மையின் சிந்தை உங்களுக்குள்ளே இருந்தால் நாம் நமக்கென்று சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரத்திற்கு பங்காளிகளாய் மாறுவோம். இல்ல முடியாது, பங்காளிகளை மாற முடியாது. எவ்வளவுதான் உபதேசம் கேட்டாலும், எவ்வளவுதான் சத்தியத்தை அறிந்தாலும், எத்தனை முறை தான் பைபிள் வாசித்தாலும், எவ்வளவுதான் சபைக்கு வந்தாலும் அதே நிலைமையிலே நாம் இருந்து கொண்டிருப்போம். ஆனால் அது நிமித்தம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதான் அங்க பேதுரு சொல்ற அழகா, அப்போஸ்தலனாகிய பேதுரு
கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 பேதுரு 1 அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும், தைரியத்தோடைய ஞானத்தையும், ஞானத்தோடைய இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடைய பொறுமையையும், பொறுமையோடைய தேவ பக்தியையும், தேவ பக்தியோடைய சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடைய அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அல்லேலூயா. ஏன் நாம் அன்பையும் கூட்டி, இத்தனை காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தனை காரியங்கள் ஏன் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லியிருக்கிறார்னா, கடைசி காலத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு பங்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பங்குக்கு பங்காளிகளாய் மாற வேண்டுமானால் இந்த 7 காரியங்களை நாம் கண்டிப்பாக செய்திருக்க வேண்டும். அதற்கு தான் சபை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு தான் நாம் கூடி வருகிறோம். ஏன் எபிரேய ஆசான் சொல்லுகிறார், சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். ஏன் சபைக்கு கூடி வருகிறோம்? சபையில என்ன நடக்கிறது? என்ன பரிமாற்றங்கள் நடக்கிறது? இன்றைக்கு சபையிலே பண பரிமாற்றங்கள், அதனாலே ஒருவருக்கு ஒரு விரோதம் தான் எழும்புகிறது. அல்லேலூயா. பொருள் பரிமாற்றங்கள் கொஞ்ச நாள், 6 மாசம் 10 மாசம் தான். இது அல்ல. என்ன பரிமாற்றம் இந்த சபையிலே நடக்க வேண்டும்? சபை விசுவாசிகள் எதிலே நாம் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அதைதான் பேதுரு சொல்லுகிறாரு. முதலாவது விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வணங்குங்கள். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் கூட்டணும். பிளஸ் 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 மைனஸ் ஆகக்கூடாது. இன்றைக்கு சபையிலே மைனஸ் ஆகி கொண்டிருக்கிறது. எல்லாமே பின்மாற்றத்திற்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவனிடத்திலே பங்குள்ளவர்களாய் மாற வேண்டுமானால் விசுவாசம் தேவை, ஞானம் தேவை, தைரியம் தேவை, சகோதர சிநேகம் தேவை. அல்லேலூயா. இதில் சொல்லப்பட்டுள்ள தேவ பக்தி தேவை, இச்சை அடக்கம் தேவை, எல்லாமே தேவை. இந்த 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 காரியத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்போமானால் பங்கு நமக்கு நிச்சயம் உண்டு. அதுக்காக தான் இந்த சுத்திகரிப்பு கூட்டம். ஏன் இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம்னா, நாம் பரலோகத்திலே பங்குள்ளவர்களாய் மாறணும். சபைக்கு வந்தால் மாத்திரம் போதாது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய நடைமுறை பழக்கத்தில் இருக்கிறதா என்று நிதானித்து பார்க்கணும். எனக்கு இருக்கா? கவனிங்க, என்ன பாருங்க, மேலே இருப்பாங்க, கீழே பார்க்கக்கூடாது. எனக்கு இருக்கா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா? ஆவிக்குரியன்னு சொல்லுகிறோமே, ஆவிக்குரியவர்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கா? இந்த சத்தியத்தெல்லாம் நாம வேற எங்கெல்லாம் கேட்க முடியாது, சபையில் தான் கேட்க முடியும். சகோதர சிநேகம் இருக்கா? தேவ அன்பு வெளிப்படுகிறதா?
அப்படி தேவ அன்பு நம்முடைய இருதயத்திலிருந்து வெளிப்படாவிட்டால் நாம் பரலோகத்திற்கு பங்காளிகள் இல்லை. இல்லை. ஆமென். ஏன்னா அந்த பங்கு, அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, இங்கே இந்த பூலோகத்தில் கிடையாது. அப்ப பூலோகத்தில் இருக்குன்னா, பூலோகத்தில் ஒருவன் ஒரு பங்கு வைத்திருக்கிறான், பிசாசு. அவனுடைய பங்குக்கு நாம் பங்காளிகளா இருக்கிறோமா? பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்திற்கு பங்காளிகளா வைக்கப்பட்டிருக்கிறோமா? இன்றைக்கு மக்கள் விசாலமான கேட்டு இருக்கிறது, விசாலமான வழி, அது எங்க இருக்கிறது? நரகத்திற்கு போகிற வழி. ஆனா பரலோகத்துக்கோ இடுக்கமான வாசல் வழியை தான் பிரவேசிக்க முடியும். அப்படின்னா இடுக்கமான வாசல் என்றால் என்ன? கண்டிப்பு உபதேசம். உபதேசத்திலே கண்டிப்பு இருக்கும், பிசகாமல் இருக்கும், கலப்படம் இல்லாமல் இருக்கும். இது எல்லாம் மக்கள் விரும்ப மாட்டார்கள். எங்கு விசாலமா திறந்துக்கிறதோ அதை நோக்கி ஓடுவார். இதுதான் இன்றைக்கு உலகத்திலே சபையிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் எதற்கு பங்காளிகள்? இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானுக்கு பங்காளிகளாக இருக்கிறோமா? அவனும் ஒரு பங்கு வைத்திருக்கான். ஏன்னா அவன் எப்பவுமே டூப்ளிகேட். கவனிக்கிறீங்களா? அவன் எப்பவுமே டூப்ளிகேட். நம்ம ஆளு ஒரிஜினல். நீங்க கவனிங்களேன். இப்போ நான் ஒரு தொழில் அதிபராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு விஞ்ஞானி நினச்சிக்கோங்க. ஆனால் விஞ்ஞானி தான் ஆண்டவர் பார்வையில். அல்லேலூயா. நான் ஒரு மருத்துவர் தான் ஆண்டவர் பார்வையில். கவனிங்க. இப்போ நான் ஒரு விஞ்ஞானி. இப்போ இதில் ஒரு கம்பெனி வச்சு ஒரு ஸ்டீபன் அப்படின்ற ஒரு கம்பெனி வச்சு ஒரு 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 மொபைல் ஆண்ட்ராய்டு போய் இப்போ என்ன ஆச்சு? இப்போ இருக்கிற பேர்னா ஸ்மார்ட்டா? இப்போ இருக்கிறது ஸ்மார்ட் ஃபோன். இப்போ இதை விட ஏதோ ஒரு பேர் வச்சு நான் தயாரிக்கிறேன்னு வச்சுங்களேன். தயாரித்து வெளியில் வந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மார்க்கெட் இருக்குது. இருக்கா இல்லையா? நான் வியாபாரம் பண்ணும்போது, நான் பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்பெனி தான் கொடுத்தேன். எது? ஃபேனு, உஷா, ஃப்ரிட்ஜு, எல்லாமே கம்பெனி தான் கொடுத்தேன். ஜனங்களாம் வாங்கிட்டு போனாங்க. எல்லாருக்கும் நிறைய பேர் கொடுத்தேன். என்னடான்னு பார்த்தா நான் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? இது அப்படியே டிட்டோ காப்பி. ஆனால் நீ சர்வீஸ் சென்டரில் போய் கொடுத்தா கூட அவனால கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்போ 750 ரூபா கம்பெனி ஃபேன், நான் உனக்கு 350 ரூபா கொடுக்குறேன். இதுவும் கம்பெனி தான், அதுவும் கம்பெனி தான். இந்த ஃபேனை போட்டு பாருங்க எப்படி ஓடுது பாரு, கம்பெனி ஃபேனை போட்டு பாரு எப்படி ஓடுது. உண்மையாங்க, நான் கொடுத்த ஃபேன் இன்ன வரைக்கும் நரசிம்மபுரம் சர்ச்சு போய் நிற்குது. அல்லேலூயா. ஏன்னா அப்படியே டிட்டோ. இதுதான் பிசாசு வேலை. ஒரு ஒரிஜினல் ஆண்டவர் எதை ஒரிஜினல் வச்சிருக்காருன்னா இதுக்கு அப்படியே டூப்ளிகேட்டை மாற்றி அப்படியே வைப்பான், டிட்டோ வைப்பான். இப்போ பரலோகத்தில் ஒரு பங்கு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. இதே மாதிரி பங்கு பிசாசு இந்த உலகத்தில் வைத்திருக்கிறான். நாம் எதற்கு பங்காளிகளாக இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு உங்களை நீங்களே நிதானித்து அறிந்து பாருங்கள். நிதானித்து அறிந்து பாருங்கள். அல்லேலூயா. அதுக்கு தான் இன்னைக்கு சுத்திகரிப்பு கொடுத்துக்கு வந்திருக்கிறோம். இல்லை, இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை, இதுவரைக்கும் நான் நடக்க, இதுவரைக்கும் நான் செய்த காரியங்கள், இதுவரைக்கும் நான் செய்த சூழ்ச்சிகள் எல்லாவற்றையும் விட்டு இன்றைக்கு நாம் இந்த பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னதை போல விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தோட தேவ பக்தி, அல்லேலூயா, சகோதர சிநேகம், அதோடு கூட அன்பை நாம் கூட்டி வழங்க போகிறோம். அப்படி இருந்தாதான் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல வேண்டும். எபேசியர்
எபேசியர் 6ஆம் அதிகாரம். எபேசியர் 6:13 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கோம். ஏன்னா பிசாசு ஒரு நம்ம ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அந்த செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய சூழ்ச்சிக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டுமானால் சர்வ ஆயுதம், அப்போ சர்வ ஆயுத வர்க்கங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு எபேசு பட்டணத்துக்கு சொல்லும்போது சொல்லுகிறார். என்னவா சர்வாயுத வர்க்கங்களில் சத்தியம், நீதி, ஆயத்தம், விசுவாசம், ரட்சண்யம் என்னும் தலைசீரா தேவ வசனம், இவைகள் எல்லாம் நாம் தரித்து கொண்டிருந்தால்தான் இந்த சாத்தானை நாம் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் மேலே வாசித்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்தின் வாசிக்கிறேன். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத சேனைகளோடும் நமக்கு, ஆமென், அல்லேலூயா, நமக்கு போராட்டம் உண்டு. என் அன்பு தேவ ஜனமே, இந்த பிசாசு வைத்திருக்கிற பங்குக்கு நாம் பங்காளிகளாய் மாறப்போகிறோமா, அல்லது தேவன் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறப்போகிறோமா? இன்றைக்கு முதல் பகுதியில் தேவன் அற்புதமாய் பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்புறம் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைக்கு நாம் செவி சாய்த்து இந்த வார்த்தையின்படி நாம் நடப்போம். இந்த ஆண்டவர் நமக்கு காண்பித்த மாதிரி என்னன்னா, அவர் சீஷர்களுடைய கால்களை கழுவினது போல. இது எதற்கு அடையாளம்? ஆண்டு சொன்னார், இப்படி கால்களை கழுவினால்தான் என்னிடத்தில் உனக்கு பங்கு. அப்படி கால்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில் பங்கு இல்லை. அல்லேலூயா. என்னிடத்தில் பங்கு இல்லை. இன்றைக்கு நாம் தேவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் மாறப்போகிறோம். நம் ஒழுங்கால் படிடுவோமா? நம் ஒழுங்கால் படிடுவோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் முழங்கால படிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? நாம் தேவனிடம் பங்குள்ளவர்களாக மாற வேண்டுமானால் நாம் நம்முடைய சரீரங்களை, ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதுமாய் தேவனுடைய கரத்தில் சமர்ப்பிக்க போகிறோம். அவர்களுடைய பாதத்தண்டையில் நாம் மண்டியிட போகிறோம். ஏற்கனவே நாம் அர்ப்பணிச்சிருக்கிறோம். இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் நாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராய் கடன் செல்வோம். பாவமாம் மணலில் கட்டப்பட்ட
பற்பல வீடுகள் வீழ்ந்திடுமே. பாவமாம் மணலில் கட்டப்பட்ட பற்பல வீடுகள் வீழ்ந்திடுமே. ஆவலாய் இயேசுவின் வார்த்தை கேட்போம், ஆவலாய் இயேசுவின் வார்த்தை கேட்போம். அவரே மூளைக்கல்லாகிடுவார், அவரே மூளைக்கல்லாகிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிரு இயேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிரு இயேசுவுக்காய். ஐவேல் ஐந்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல, சுத்தியில் வைத்து அடித்தள்ள, ரம்பத்தால் மரத்தை அறுத்தள்ள. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிரு இயேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம். எல்லாரும் அப்படியே ஜெப நிலையில தேவனுடைய கரத்திலே நாம் சமர்ப்பிக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் உண்மையாய் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதுமாய் சமர்ப்பித்து தேவ சமூகத்திலே நாம் அப்படியே நம்ம போடுவோம். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிரு இயேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிரு இயேசுவுக்காய். சுத்தியில் வைத்து அடித்தள்ள, ரம்பத்தை மரத்தை அறுத்தள்ள, சுத்தியில் வைத்து அடித்தள்ள, ரம்பத்தால் மரத்தை அறுத்தள்ள. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிரு இயேசுவுக்காய். ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செயலாம் கற்களாலே. ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செயலாம் கற்களாலே. உத்தம இயேசுவின் அஸ்திவாரம், உத்தம இயேசுவின் அஸ்திவாரம், பத்திரமாக தாங்கிடுவார், பத்திரமாக. எல்லாருமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவருடைய அஸ்திபாரத்தின் மேல் நாம் கட்டிடத்தை கட்ட வேண்டும். ஆமென். எல்லா விசுவாசம் சுத்தியை வைத்து ஆடித்தள்ள, ரம்பத்தால் மரத்தை அறுத்தள்ள. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம். கைவேலை எல்லாம், கைவேலை எல்லாம் வீரொன்றை கடவுளின் பூரண சித்தபடி. கைவேலை எல்லாம் வீரொன்றை கடவுளின் பூரண சித்தபடி.
சேர்ந்து கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம். பாவமாம் மணலில் கட்டப்பட்ட பற்பல வீடுகள் வீழ்ந்திடுமே. பாவமாம் மணலில் கட்டப்பட்ட பற்பல வீடுகள் சமுதிரம் கொடுத்து கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் கட்டிடு போக்கிடு பேசுவோம். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் சுத்திகள் வைத்து ஆடித்தள்ள ரம்பத்தால் மரத்தை அறுத்தள்ள. சுத்திகள் வைத்து ஆடித்தள்ள ரம்பத்தால் மரத்தை கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடு போகிரு சேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் இரு சேசுவுக்காய். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை பலமாய் ஆர்ப்பரிப்போம். இந்த முதல் பகுதியை ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்திருக்கிறார். நாம் தேவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றினதற்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், 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 ஆமென். இந்த வசனத்தை வைத்து யாராவது ஒருத்தர் கர்த்தரால் ஏவப்பட்டவங்க முன்னாடி வாங்க. கர்த்தரால் ஏவப்பட்டவங்க இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குமானா நீங்கள் வந்து ஜெபம் பண்ணலாம். யாராவது ஒருத்தர் வாங்க. இந்த வசனம் தான் என்னோடு கூட பேசியிருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள். சரி, நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த முதல் நாளிலே முதல் பகுதியிலே நாங்கள் தேவனிடத்திலே பங்குள்ளவர்களாக வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் கொஞ்ச நேரம் தியானித்தோம். காலையிலிருந்து இம்மட்டும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மண்டிட்டு கொண்டிருக்கிறோம். எங்களை நாங்கள் அர்ப்பணிச்சிருக்கிறோம். நீர் எப்படி எங்களுடைய கால்களை கழுவி நீங்கள் இதை செய்யாவிட்டால் என்னிடத்தில் பங்கு இல்லை என்று எங்களோடு கூட நீர் சொல்லி இருக்கிறீரோ, அதே போல ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுடைய கால்களை, அதாவது தாழ்மையின் சிந்தையை தரித்து கொண்டவர்களாய் இருப்பதற்கு தேவன் எங்களுக்கு முதல் பகுதியிலே வெளிப்படுத்தினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாய் மாற்றினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். மாலையில் நடக்கக்கூடிய அந்த இரண்டாவது பகுதியிலேயும் அநேக ஜனங்கள் ஓடி வரட்டும். அவர்களுக்கும் பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை பேசும். உம்முடைய திருநாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.